இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா ட்ரெண்டிங் சேனலில் இன்றைக்கி 31/12/2024 ஓகேங்களா. SS 442 அதுக்குரிய கேசிங் தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி கணிப்பு இருக்குது, என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தீவிர நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5342 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரிசையாக 1 2 3 4 வைக்கிற மாதிரி ரம்மி மாதிரி 2 ரம்மி மாதிரி வச்சு விட்டாங்க. எப்படி வச்சுட்டாங்கன்னா 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு எப்படி கணிப்பில் இன்றைக்கி இருக்குது 342 5342 ஓகேவா. 542 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 542 அப்படிங்கிறது இருக்குது. இதில் 542 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 5க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5க்கு 9 அப்படின்னா 4க்கு 0 3க்கு 8 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 869 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. ஆனால் அது எந்தளவுக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல. 869 சரிங்களா. 5க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பவரில் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 செட்டு வருது. அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 869 769 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. சரி, இப்போ 4Dயில் அந்த 5க்கு என்ன மாதிரி வரும்? 4க்கு 3 அப்படிங்கும்போது 5க்கு 6 வரலான்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு 3 3க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இங்கே 9க்கு 8 8க்கு 4 பவரில் வந்துருச்சு. அப்புறம் 4க்கு 3 மைனஸில் வந்துருச்சு. அப்புறம் பவரில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு வேளை 6ஆக வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி கணக்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதனால் மறக்காமல் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னா இந்த சி போர்டை ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இந்த ஒரு ஒரு சொல்லப்போனால் 1 2 3 4 5 6 7 8 ஓகேங்களா. 8 அப்படிங்கும்போது ஒரு 10 நாள் கணக்கை பார்க்குறோம். 7 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நாள் கணக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7 1 அப்புறம் கீழே 1 அப்புறம் ஒரு 8 அப்புறம் ஒரு 7 அப்புறம் 9 அப்புறம் 9 அப்புறம் 6 அப்புறம் 5 அப்புறம் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இருக்கிறது அப்படின்னா சி போர்டில் கண்டிப்பாக 9க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. சி போர்டில் 9 கண்டிப்பாக வருது. ஓகேவா, 9. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஏன் 9 நீங்கள் சொல்கிற அதையும் எப்படி ஏன்னு சொல்லிவிடு. ஓகேவா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 1 8 இருக்குது, 9 9 6 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 2 அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1க்கு 8 அப்படின்னா 2க்கு 9 கண்டிப்பாக இருக்குது. இதுதான் இப்படி தான் நம்மளுக்கு பேட்டர்ன் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஓகேங்களா. 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் இருக்கிற 2 வந்துருச்சு. ஓகேங்களா. அப்படிங்கும்போது இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து 1க்கு 4 5 4 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 1க்கு 4 6 அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு வர நம்பருமே இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கில் வருது. அப்படின்னா 2க்கு 5 2க்கு 5 ஏன்னா 1க்கு 4 அப்படிங்கும்போது 2க்கு 5 நேற்று வந்து நம்மளுக்கு சி போல் 2க்கு 5 அப்படின்னா இதில் ஒரு 40 இதில் ஒரு 40 மொத்தம் எனக்கு தெரிஞ்சு சி போல் எனக்கு இதை தாண்டி வந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது 2 மட்டும்தான் கன்ஃபார்மாக தெரியுது. ஓகேவா. இது 2 மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபார்மாக தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் வந்து 9 5 9 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள்.
ஓகேங்களா? அப்படி இல்லை இதுக்கப்புறம் நான் ஒரு சப்போர்ட்டாகவே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 6, 7, 8 இதுக்குள்ள தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இது ஓகே நான் கன்ஃபார்மாக வச்சுக்கிறேன். பட்டு எனக்கு வந்து சப்போர்ட் நம்பர் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போர்ட் நம்பராக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இது எல்லாத்தையும் ஒரு சான்ஸ் வச்சுக்கிட்டாலும் வச்சுங்க. ஓகேங்களா? ஆனால் முக்கியமான செட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 9, 5 இதுக்குள்ளே தான் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 4Dயை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 68, 69 6, 8, 6, 9 ஓகே சாரி 68, 69 ஓகேங்களா? 68, 69, 67, 69 இது 2 செட்டும் நான் முக்கியமாக கொடுக்குறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன மாதிரி இருக்குது? வேறு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டில் இருக்கா? ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத காமிச்சிருவோம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து 53, 42 சரி 53, 42ங்கும்போது 53, 42 742 இருக்குது. 54, 53 64, 53 53, 42 ஓகே. இந்த ஒரு பர்டிகுலரான ஏரியாவை நான் கவர் பண்ணுறேன், பார்த்துங்க, ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஓகேவா? சரி, நம்மளுக்கு 53, 42 இங்கே பார்த்தீங்கன்னா 43, 42 அப்படிங்கும்போது இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கணக்கில் வருது அப்படின்னா 4க்கு 9 அப்படிங்கும்போது 5க்கு 0 கணக்கு வருது. நான் 6 எடுத்திருக்கேன். 0 0 3 3 0 3 7 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. இதுதான், இதுக்குள்ளே முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் கொடுக்குற 3 செட்டு 4Dலனா அது வந்து 68, 69, 67, 69 0 3 7 6 நான் உங்கள்கிட்ட சி போர்டில் சொன்ன மாதிரி சப்போர்ட் நம்பராக வந்து 6, 7, 8 எடுத்துங்க ஒரு செட்டுன்னு சொன்னேன். ஆனால் இதில் எப்படி கணக்கில் வருதுன்னு பார்த்தீங்களா? கணக்கில் மேட்ச் ஆகுது. இது எங்களோட கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? 6809 சாரி 6869 68, 69, 67, 69 03, 76 எவ்வளோ தான் நண்பர்கள் நான் கொடுக்குறது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுலேருந்து வேறு எதுவுமே மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படியே சுற்றி இந்த இடத்துல இது எடுப்பானா, இந்த இடத்துல இது எடுப்பானா, இந்த இடத்துல இது எடுப்பானா, இந்த இடத்துல இது எடுப்பானா, இதுக்கு கீழே என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு இப்படி போட்டு குழப்பறதை விட்டுட்டு சுருக்கமாக எப்படி வின்னுக்கு ஸ்ரீசக்தி இதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்கு என்னங்கிறத எடுத்தாலே நம்ம ஓரளவுக்கு வின்னிங்க்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு இந்த வருஷத்தில் கடைசி நாள். கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வரும். அது நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். பார்க்கலாம் நண்பர்கள் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். ஓகேவா?